ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நல்ல பழமான வாழைப்பழம் உங்கள் வீட்டில் இருந்ததுன்னா இந்த ரெசிபியை செய்யலாம். கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. அதில் 1 கப் அளவு ரவையை சேர்த்துட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துக்கோங்க. ரவை நல்லா கலர் மாறணும். இந்த அளவு கலர் மாறினதுக்கப்புறம் எடுத்து நல்லா ஆற வச்சுருங்க. இப்போ ஒரு பவுலில் நல்லா பழுத்த வாழைப்பழமாக ஒரு 2 எடுத்துக்கோங்க. 2லேருந்து 3 கூட எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு பீசஸ் எதுவும் இல்லாத மாதிரி நல்லா சாஃப்டாக மேஷ் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம வறுத்து வச்சோம் இல்லைங்களா ரவை, அதை நல்லா கம்ப்ளீட்டாக ஆற வச்சுட்டு ஆறினதுக்கப்புறம் இந்த வாழைப்பழத்தில் சேர்த்துக்கோங்க. 1 கப் ரவைக்கு 1/2 கப் அளவு நாட்டு சர்க்கரை, 1/4 கப் அளவு நல்ல துருவின தேங்காய் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்ல ஒரு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ வாழை இலையில் கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு தட்டிட்டு இந்த வாழை இலையை மூடி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இப்போ நம்ம ரெடி பண்ண எல்லாத்தையுமே வாழை இலையில் வச்சு மூடி எடுத்துக்கலாம். இப்போ நான் ஸ்டீமரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அந்த தண்ணி நல்லா சூடானதுக்கப்புறம் இப்போ நம்ம ரெடி பண்ண எல்லாத்தையும் உள்ளே சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் உள்ளே வச்சுட்டு க்ளோஸ் பண்ணி நல்லா 10 to 15 மினிட்ஸ் லோ டு மீடியம் ஃப்ளேமில் ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம இதை இட்லி பாத்திரத்தில் கூட ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் எடுத்து பார்த்தீங்கன்னா அட்டகாசமான பூவாழை புட்டு ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும்.